எப்படி பார்க்கறது? பணம் விளையாண்டுருக்கு. பிஜேபியினுடைய வழக்கமான பாலிடிக்ஸ். அந்த 7 பேரையும் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இதற்கு பலியாகி இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி எம்பிக்கள் உண்மையிலேயே ஆம் ஆத்மிக்கும் பஞ்சாப் மக்களுக்கும் துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலையில் டெல்லி பாலிடிக்ஸ் இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவரை விளைபோன எம்பிக்கள் சொல்வதை மக்கள் எள்ளி நகையாடுவர்களே ஒழிய இவர்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பார்கள். அரசியலில் அழுது நடிக்கிறவன் பின்னால், கூளைக்கும்பிடு போடுவன் பின்னால், காலில் விழுந்து வணங்குவன் பின்னால், முட்டி போட்டு செல்பவனின் பின்னால் என்றைக்கு மக்கள் செல்ல ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு இந்த அரசியல் காங்கிரஸ் தூங்கி இருக்கு. காங்கிரஸ் எங்க, அதாவது ராகுல் காந்தி அப்பப்ப பார்லிமெண்ட்ல குரல் எழுப்புகிறார், பார்லிமெண்டில் கேள்வி எழுப்புகிறார், மோடியை கிடுக்கிப்பிடி கேள்விகளால் சிக்க வைக்கிறார். ஆமாங்க, சங்கிக்கு ஓட்டு போறதை விட சங்கி அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? சங்கி அடிமைகளுக்கு ஓட்டு போட்டு திரும்பி அந்த சங்கி அடிமைகள் சங்கிட்டே போய் விழுகிறதுக்கு பதிலா நம்ம டைரக்டா சங்கிக்கே ஓட்டு போட்டுடலாம்னு நினைப்பாங்கல்ல. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம்ப்பா. ஆம் ஆத்மி எம்பிஸ் 7 பேர் பிஜேபி ஜாயின் பண்ணிருக்காங்க நேத்து. அது எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி பாக்குறது? பணம் விளையாண்டுருக்கு. பிஜேபியினுடைய வழக்கமான பாலிடிக்ஸ். எப்படி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம ஒட்டுமொத்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையே பணத்தால் ஏற்கனவே ஜெயித்த எம்பிக்களை கபலீகரம் செய்து ஆட்சியை பிடித்தார்களோ அதே போல இப்ப பஞ்சாபிலும் டெல்லியிலையும் 7 ஆம் ஆத்மி எம்பிக்களை கபலீகரம் செய்து 2/3 எம்பிக்கள் ஷிஃப்ட் ஆனதுனால அவர்களது ஒட்டுமொத்த அந்த எண்ணிக்கையும் பிஜேபிக்கு அட்வான்டேஜாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த 7 பேரையும் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். ராகவ் சத்தா, அசோக் மிட்டல், சந்தீப் பதக், ஹர்பஜன் சிங், ரஜீந்தர் குப்தா, விக்ரம் ஷனாய், சுவாதி மாலிவால். இதில் 7 பேர் 6 பேர் ஃப்ரம் 6 பீப்புள் ஃப்ரம் பஞ்சாப், ஒன் பர்சன் ஃப்ரம் டெல்லி, சுவாதி மாலிவால். இந்த 7 பேரையும் ஆம் ஆத்மியிலிருந்து 2027 பஞ்சாப் எலெக்ஷன்ஸ், அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு முன்பாகவே தூக்கி இருக்கிறது பிஜேபி. இது ஒரு அட்டர் வாஷிங் மெஷின் பாலிடிக்ஸ். ஸோ அந்த பாலிடிக்ஸில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள். எனவே இதன் மூலமாக பிஜேபி ராஜ்யசபாவில் 7 சீட்டு கெயின் ஆகுது. 98-99 பேர் இருக்கக்கூடிய பிஜேபி எண்ணிக்கை இன்றைக்கு 105, 106க்கு மேலே உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இவர்கள் இன்னமும் இதன் மூலமாக இவர்கள் என்டிஏ சப்போர்ட், அதாவது சந்திரபாபு நாயுடு அண்டு நிதிஷ்குமார் போன்ற 2 கூட்டணி கட்சிகளின் தயவால் இவர்கள் இனிமேல் பிஜேபியுடைய எபிலிட்டி டு பாஸ் ஆர்டினரி பில்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் நம்பர்ஸ் ஃபார் கீ கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் நெகோசியேஷன்ஸுக்கு இவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக போய் முடியும். டோட்டல் ஸ்ட்ரென்த் 246ல் 245ல் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி மார்க் 123 பேர் மெஜாரிட்டி வேணும். பிஜேபிக்கு இப்போ தேர் 17-18 எம்பிக்கள் இன்னமும் குறைவாக இருக்கிறார்கள். இதில் 7 பேரை சேர்த்ததின் காரணமாக இவர்கள் தங்களது எண்ணிக்கையை, பலத்தை இவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். எனவே இன்னமும் மெஜாரிட்டி குறைவாக தான் இருக்கு. பட் இதன் மூலமாக தங்களது வாக்கு வலிமையை, அதாவது தங்களது வேற வலிமையை பிஜேபி அதிகரித்திருக்கிறது என்றுதான் பொருள். இதற்கு பலியாகி இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி எம்பிக்கள் உண்மையிலேயே ஆம் ஆத்மிக்கும் பஞ்சாப் மக்களுக்கும் துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இல்ல, இன்னும் 1 ஆண்டுகள் தான் பஞ்சாப் எலெக்ஷனுக்கு இருக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு. இந்த 7 பேர் போனது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா பஞ்சாப் தேர்தலுக்கு? அடுத்த முறை இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்பது தெரியாது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் பஞ்சாப்ல
ஆம் ஆத்மி வராது, திரும்பவும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, நாங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்ற அசூரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம், இல்லை பணம் கொடுத்துருக்கலாம். இந்த முறை நீங்கள் தொடர்ந்து எம்பிக்களாக இருங்கள், உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறோம்னு சொல்லி பணத்தை கொடுத்துருக்கலாம். பணத்தை கொடுத்து எப்படியாவது பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மியினுடைய அரசை அடுத்த 2027 இவர்கள் வந்து நீக்க வேண்டும். எப்படி டெல்லியில இவர்கள் நீக்கினார்களோ அதே போல பஞ்சாபிலும் ஆம் ஆத்மியினுடைய அரசை நீக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் சித்து விளையாட்டின் அடிப்படையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஆம் ஆத்மிக்கு வாக்களிச்சவங்க எல்லாருமே காங்கிரஸ் வேணாம், பாஜக வேணாம், அந்த 2 கட்சிக்கு மாற்றாதான் ஆம் ஆத்மியை பார்த்தாங்க. இப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க பிஜேபி பக்கம் போறதுனால அந்த ஆம் ஆத்மியோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? எதிர்காலத்தோட நிலைப்பாடு, எதிர்காலத்தினுடைய நேம் வந்து ஆம் ஆத்மிக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் லெவல்ல ஒரு பின்னடைவு தான் இருந்தாலும் மக்கள் வந்து இவர்களை எல்லாம் புழுவை போலத்தான் பார்ப்பார்கள். ஏன்னா பணத்திற்காக விலை போனவர்கள், ஆம் ஆத்மியினுடைய வாக்கு எம்எல்ஏக்களுடைய தயவால் வெற்றி பெற்றவர்கள், பணத்திற்காக தங்கள் பதவியை விற்றவர்கள், இவர்களை வந்து மக்கள் வந்து இவர்களை புழுவாக பூச்சியாகத்தான் மதிப்பார்கள் ஒழிய இவர்களுக்கென்று ஒரு அந்த தனிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து கிடைப்பது கஷ்டம். மீண்டும் வந்து ஆம் ஆத்மிக்கு மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு உருவாகும். இந்த பிஜேபியினுடைய அநியாயமான அதாவது குற்றச்சாட்டுகளுக்கு, பிஜேபியினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பலியாகி டெல்லி மக்கள் ஏமாந்தது போல பஞ்சாப் மக்களும் ஏமாற மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்ச்சியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். எனவே இனிமேல் செலக்ட் பண்ண வேண்டிய கேண்டிடேட்ஸு ஆம் ஆத்மி கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனத்தோடு செயல்பட வேண்டும். பச்சோந்திகளை, இந்த மாதிரி கட்சிதாவல் பேர்வழிகளை, பணத்திற்காக அடிமையாகக்கூடியவர்களை, இவர்கள் வந்து விலை போகக்கூடியவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு கிரவுண்ட் லெவலில் ஆம் ஆத்மிக்கு உண்மையாக பாடுபடக்கூடிய அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை களத்தில் இறக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை கேஜ்ரிவாலும் பஞ்சாப் ஆம் ஆத்மி லீடர்ஷிப்பும் உணர்வார்கள் என்றுதான் உணர வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. அவ்வளவுதான். ராகுல் சௌத் வந்து நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது நான் வந்து ரைட் மேன் இன் ராங் பார்ட்டியா தான் இருந்தேன், அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த நம்பிக்கை என்ற இப்போதைக்கு இல்லை, அவர் மேல நம்பிக்கை போயிருச்சு, பல ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு லீடரா அப்கமிங் வந்துகிட்டு இருந்தாரு, காங்கிரஸ் பிஜேபி தவிர்த்து ஒரு லீடரா வந்தவரை இப்படி குற்றச்சாட்டு சுமத்திக்கிட்டே இருக்காங்கல்ல சார், எப்படி பாருங்க? அவங்களால பிஜேபியால இந்த குற்றச்சாட்டுல இருந்து, பிஜேபி சொன்ன அபாண்டமான குற்றச்சாட்டுகளிலிருந்து டெல்லி உயர்நீதிமன்றம் கேஜ்ரிவாலை விடுவித்திருக்கிறது. கேஜ்ரிவால் மேல போட்ட குற்றச்சாட்டிற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எனவே அவர் வந்து வீணாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். பதவியிலிருந்து நீக்கப்பட்டு ஆட்சியை இழந்து ஜெயில் தண்டனை அனுபவித்து இத்தனையும் பண்ணுவது வந்து எதாச்சிகாரத்தினுடைய உச்சம். அதாவது ஒரு குற்றச்சாட்டை ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், ஆனா அந்த குற்றச்சாட்டுக்கு காரணமாக அவர்களை தண்டித்து அவர்களை தீகார் ஜெயிலில் அடைத்து அவர்கள் பதவியிலிருந்து நீக்கி ஆட்சியிலிருந்து மக்கள் மத்தியிலிருந்தும் அவர்களை வந்து ஊழல் செய்தவர்கள் என்று போலியான பிம்பத்தை கட்டமைத்து அதில் வெற்றி பெற்று பிஜேபி இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலையில் டெல்லி பாலிடிக்ஸ் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் என்று இந்த விளைபோன எம்பிக்கள் சொல்வதை மக்கள் எள்ளி நகையாடுவர்களே ஒழிய இவர்களுக்கு பாராட்டு பத்திரமா வசிப்பார்கள். இல்ல, பிஜேபியில வந்து சேர்ந்தவங்க இல்ல, அசோக் மிட்டல்லாம் தொழிலதிபர், அவர் பல கோடிகள் வருமானம் விட்டுறாரு, அவருமே போய் பிஜேபியில சேர்ந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி ஆம் ஆத்மியில வந்து தொழிலதிபர்களுக்கு இடம் கொடுத்தா அப்படிதான் நடக்கும். இங்க நம்ம ஊர்ல பாக்கலையா, விஜய் கட்சியில இருக்கக்கூடிய 106 பேரு அடுத்த கட்சியிலிருந்து வந்த தொழிலதிபர்கள், அடுத்த கட்சியிலிருந்து வந்த ஊழல் பேர்வழிகள், அடுத்த கட்சியிலிருந்து வந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அடுத்த கட்சியிலிருந்து வந்த பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள், இப்படியெல்லாம் ஆட்களை சேர்க்கும் பொழுது இந்த ஆட்கள் வந்து பணத்திற்காக ஒரு கட்சிக்கு செல்லும் பொழுது
அதே பணத்திற்காக பதவிக்காக இன்னொரு கட்சிக்கு தாவ மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? அசோக் மிட்டல் வந்து பணக்காரர், அவருக்கு என்ன தேவை? இப்ப அவருக்கு வந்து பதவி தேவை. அந்த பதவியை வந்து ஆம் ஆத்மியின் பேர் வச்சுக்கிட்டு நீங்க பணம் உள்ளவனுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்க அப்படின்னா இது பவுண்ட் டு ஹேப்பன். மக்கள் குரலை ஒழிப்பவனுக்கு, மக்கள் குரலாக ஒழிக்கிறவனுக்கு நீங்க பதவி கொடுக்காம பணம் உள்ளவனுக்காக பதவி கொடுத்தால் இந்த நிலைமைக்கு தான் வரும். அப்ப அரசியல் என்பது வியாபாரமாக மாறிவிட்ட காலகட்டத்தில் நீங்க வந்து வியாபாரிகளுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் கான்ட்ராக்டர்களுக்கும் பிசினஸ் மேன்களுக்கும் நீங்க வந்து பதவி கொடுத்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த பதவியை ட்ரேட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். எங்க வந்து அதிகமான விலைக்கு போகுதோ அங்க வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பாஜகவுக்கு தேவையான நம்பர்ஸ் இல்ல, லோக்சபாலும் இல்ல, ராஜ்யசபாலும் இல்ல. இப்படி ஒவ்வொரு மாநில கட்சிகளை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தா அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் மாநில கட்சி கிட்ட? இதாங்க ஜனநாயகத்தினுடைய சீரழிவின் தொடக்கம். ஜனநாயகம் சீரழிய ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. என்றைக்கு வந்து பதவிக்காக தன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியை விற்கிறார்களோ இதற்கு மேல என்னத்தை நீங்க சொல்லுவீங்க? அவங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப பதவியை இவர்கள் வந்து அரசியலை இவர்கள் வந்து தனது வியாபாரத்திற்கான ஒரு வழிமுறையாக பார்க்கிறார்கள். அரசியலை தங்களது அந்தஸ்தாக பார்க்கிறார்கள். அரசியலை தனது லாப நோக்கத்திற்கான பிசினஸாக பார்க்கிறார்கள். அரசியல் வந்து மக்கள் சேவை என்பதை தாண்டி இது பிசினஸ் என்ற நிலைக்கு மாறும் பொழுது அங்கு வந்து உண்மையிலே உழைத்தவன், உண்மையாக மக்களுக்காக போராடியவனுக்கு மக்கள் என்றைக்கு மதிப்பு தரவில்லையோ அன்றைக்கு பொலிட்டிக்கல் தரகர்களிடம், பொலிட்டிக்கல் புரோக்கர்களிடம் பதவி செல்கிறதோ அன்றைக்கு இந்த பதவி வியாபாரமாக்கப்படும். இந்த பதவியின் மூலமாக வர்த்தகம் நடக்கும். அந்த பதவியில வந்து வர்த்தகத்துல யார் அதிக விலைக்கு ஏலம் எடுக்கிறார்களோ அவர்களிடம் பதவி செல்லும், பணம் செல்லும். அதிமுக என்னைக்கு வந்து மக்கள் கட்சியா இருந்து அது வந்து ஏலத்துல எடுக்கப்பட்டதோ, எடப்பாடி ஏலத்துல எடுத்தாரு. இன்னைக்கு என்ன நிலைமை சொல்லுங்க பாப்போம். ஏலத்துல எடுத்தாச்சு அப்படின்னா அந்த கட்சி வந்து ஏலத்துல எடுக்கப்பட்டவருக்கு சொந்தம். அப்ப அரசியல்ல வந்து அவர் எவ்வளவு தூரம் பணத்தை போடுறாரோ அவ்வளவு தூரம் அவருக்கு லாபம். எவ்வளவு தூரம் பணத்தை போட்டு அவர் செலவழிக்கிறாரோ அவருக்கு அவ்வளவு தூரம் லாபம். அப்ப அங்க மக்கள் சேவை என்பதோ, மக்களது அனைத்து மக்களுக்கான ஒரு குரல் எழுப்பக்கூடிய அந்த கட்சி என்ற பிம்பம் சிதைக்கப்பட்டு இது வந்து ஒரு வியாபாரத்தினுடைய உச்சமாக அது பார்க்கப்படுகிறது. அப்ப அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து கொள்ளைக்காரர்களும், முடிச்சவிக்கிகளும், பிட்பாக்கெட் பேர்வழிகளும், பாலியல் குற்றவாளிகளும், ஊழல் பேர்வழிகளும் என்றைக்கு வந்து அரசியலில் இறங்குகிறார்களோ அவர்கள் பின்னால் மக்கள் செல்கிறார்களோ, நடிகன் பின்னால் மக்கள் செல்கிறார்களோ, அரசியலில் அழுது நடிக்கிறவன் பின்னால், கூளை கும்பிடு போடுவன் பின்னால், காலில் விழுந்து வணங்குவனின் பின்னால், முட்டி போட்டு செல்பவனின் பின்னால், மேடையில் அழுகுவன் பின்னால் என்றைக்கு மக்கள் செல்ல ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு இந்த அரசியல் வந்து வியாபாரமாகப்படும். அந்த வியாபாரத்தின் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய்களை வருமானமாக பார்த்துவிட்டு மக்கள் தலையில் மண்ணை அள்ளி தூவிவிட்டு செல்லக்கூடிய நிலைதான் ஏற்படுமே ஒழிய இங்கு வந்து மக்கள் சேவை, மக்கள் பிரச்சனைகள் களையப்படும் என்பதெல்லாம் வெறும் கனவாகத்தான் சென்று முடியும். இது பாஜகவின் ஸ்ட்ராட்டஜின்னு பாத்துக்கலாமா? ஏன்னா அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து போதிய அவங்களுக்கு ஆதரவு இல்லைன்னா அது இது டிஸ்போஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்படி விஷயங்கள் நடக்குது. ஆமா, அது வந்து அது அதனுடைய தொடக்கம் தான் இது. ஏன்னா 2/3 ஆதரவு அவங்களுக்கு கிடையாது. அந்த 2/3 ஆதரவு இல்லாம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அவங்களால கொண்டாட முடியாது. ஸோ அதில் அவங்க தோற்றுவிட்டதன் காரணமாக அவர்கள் இப்பொழுது தன்னை பலப்படுத்திக் கொள்வதில் தீவிரமாக இருக்கிறார்கள். ஒருவேளை சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களையும் வாங்கலாம், நிதிஷ் குமார் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களையும் வாங்கலாம். வாங்கி தனக்கென்ற ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக பிஜேபியை உருவாக்கலாம். அதற்கான அடுத்த நடைமுறை ஸ்டார்ட் ஆகும் தான் நினைக்கிறேன். இப்போ ஆம் ஆத்மியில் 7 பேர் வாங்கியிருக்காங்க. எதுக்கு சந்திரபாபு நாயுட்ட போய் நம்ம கேட்டுட்டு இருக்கணும்? சந்திரபாபு நாயுடு எம்பிக்களை வாங்கிடுவோம்னு சொல்லி வாங்கிடலாம். 2/3 வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நிதிஷ்குமார்கிட்ட அவர் தான் எம்பி ஆக்கிட்டோம், நீ மொத்தமாக கட்சியே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். ஸோ அதுக்கான வேலைகளை வந்து அமித்ஷா வந்து
மோடியும் அமித்ஷாவும் தெளிவாக செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஹிந்துத்துவா என்ற ஒற்றை அஜெண்டாவை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அவர்கள் அதை செய்ய முற்படுவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பாஜக செய்யக்கூடிய அரசியல் அளவுக்கு காங்கிரஸ் செய்யவில்லை, தவறிவிட்டது அந்த இடத்தையும் நினைக்கிறீங்களா சார்? காங்கிரஸ் தூங்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் எங்க, அதாவது ராகுல் காந்தி அப்பப்ப பார்லிமெண்ட்ல குரல் எழுப்புகிறார், பார்லிமெண்டில் கேள்வி எழுப்புகிறார், மோடியை கிடுக்கிப்பிடி கேள்விகளால் சிக்க வைக்கிறார், பாராளுமன்றத்தில் சரியான விவாதங்களை கொண்டு செல்கிறார். அதற்கு பிறகு அதை ஆர்கனைசேஷன் லெவல்ல ரிப்பிள் எஃபெக்ட் கொண்டு வருவதற்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாலிடிக்ஸ் அவர் பண்ணுவதில்லை. அவர் மட்டுமல்ல, காங்கிரஸே பண்ணுவதில்லை. எனவே காங்கிரஸினுடைய அந்த பலம் கிரவுண்ட் லெவல்ல எக்ஸ்பிரஸ் ஆகலை. அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வரல அப்படின்னா காங்கிரஸினால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஆம் ஆத்மி இந்த நிலைமைக்கு என்ன காரணம் பாக்குறீங்க? டெல்லியில அவங்க ஆட்சியில இருந்தாங்க, டெல்லி ஆட்சி கைவிட்டு போயிடுச்சு. இப்ப பஞ்சாப்ல தான் மட்டும் ஆட்சியில இருக்காங்க, அதுவும் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இப்படி ஆம் ஆத்மியில இருந்த பல தலைவர்கள் விலகி போயிட்டாங்க. இந்த ஆம் ஆத்மியோட நிலைமைக்கு என்ன நீங்க பாக்குறீங்க? அதுக்கு ஆம் ஆத்மி புல்லுரிமைகளை அடையாளம் கண்டு உண்மையான தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதில் ஆம் ஆத்மி தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். புல்லுரிமைகளுக்கு பதவிகள் கொடுத்து புல்லுரிமைகளையும் ஜால்ரா போடுபவர்களையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டால் இந்த நிலைதான் ஏற்படும் என்பதற்கு வேற என்ன ஒரு பெருசா சொல்ல முடியும். அப்போ தங்கள் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும், கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஆர்கனைசேஷன் வீக்னஸை சரி பண்ணணும், சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், உண்மையான தலைவர்களை தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய நிலையில் ஆம் ஆத்மி இருக்கிறது என்பதுதான் ஃபோக்கஸ். அவங்க டைவர்சிஃபைடு ஃபோக்கஸாக இருக்காம ஒரு கிளியர் ஃபோக்கஸாக அவங்க கொண்டு போகணும். அதில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கான இன்றைய தற்சமய சூழல். எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாத காரணத்தை தான் பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, வீக்னஸ், எதிர்கட்சியினுடைய வீக்னஸ்னால தானே ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை நீங்க தடுக்க முடியாம போகுது. எதிர்கட்சியினுடைய ஒற்றுமை, காங்கிரஸ் குறிப்பா இந்தியா லெவல்ல பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப அந்த காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்கான எந்த விதமான அறிகுறியும் காங்கிரஸுடைய தலைமை எடுப்பதில்லை. எலெக்ஷன் வர நேரத்துல எங்களுக்கு சீட் அதிகமாக வேணும் என்று கேட்பதை தவிர அவர்களுக்கு அப்படி பீகார்லையும் தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு கூட்டணிக்குள் குழப்பத்தை உருவாக்கி விட்டு இருக்கக்கூடிய கூட்டணியும் வீக்னஸ் பண்ணிட்டு அதையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு போறதுக்கான ஒரு வழிமுறையை தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் ஒழிய காங்கிரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஆர்கனைசேஷனை சரியான தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணி மாநிலங்கள் தோறும் சரியான தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்ககிட்ட இல்லை. அப்போ அது இல்லாத வரைக்கும் நீங்கள் ஒரு காங்கிரஸ் என்ற ஒரு ஆல் இந்தியா கட்சி, ஒரு செக்யூலர் பார்ட்டி, ஒரு சோசியலிஸ்டிக் பார்ட்டி வீக்கன் ஆகிறது பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. மக்களோட எண்ணோட்டமே நான் எதுக்கு எதிர்கட்சிக்கு ஓட்டு போனேன், ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க பிஜேபியில போய் சேர்ந்துடுறாங்க, நான் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு மக்களும் எண்ணட்டும் வராதா சார்? மக்களுக்கு எண்ணம். ஆமாங்க, சங்கிக்கு ஓட்டு போடுறதை விட சங்கி அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? சங்கி அடிமைகளுக்கு ஓட்டு போட்டு திரும்பி அந்த சங்கி அடிமைகள் சங்கிக்கிட்டே போய் விழுகிறதுக்கு பதிலாக நம்ம டைரக்டா சங்கிக்கே ஓட்டு போட்டுடலாம்னு நினைப்பாங்கல்ல. அப்ப அந்த 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 எண்ணம் சரிதானே? அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கான மாற்று இன்னைக்கு இல்லை, இந்தியா லெவல்ல மாற்று இல்லை. மாநிலங்கள் தோறும் மாற்றுகள் திமுக மாதிரி, கம்யூனிஸ்ட் கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்ட் மாதிரி, வெஸ்ட் பெங்காலில் மம்தா மாதிரி, டெல்லியில் கேஜ்ரிவால் மாதிரி, பீகாரில் தேஜஸ்வி யாதவ் மாதிரி, உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் மாதிரி, இப்படி ரீஜனல் சத்ரப்ஸ் தான் அவர்கள் தான் இன்றைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா தர்றாங்க. அப்பதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை கோஷம் அதற்கு ஒரு காரணமாக அமையும் என்றது அதற்கான ஏதுவாகத்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.